கண்ணகி போகிற வழியெல்லாம் எங்கெங்கெல்லாம் தங்கினாலும் அந்த இடத்துலலாம் ஒரு கோயில் உற்பத்தி ஆகியிருக்கும். அதெல்லாம் சக்தி பீடத்தில் சேராது. புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், இதே திருக்கார்ணீஸ்வரர் ஆலயம் கூட எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, அம்பாளுடைய உடம்பு தேகமாக இருக்கக்கூடியதை வெடித்து சிதறுகிற பொழுது ஒரு மணி துளி அளவு உதிரம் விழுந்திருக்கக்கூடிய இடமெல்லாம் ஒரு கோயில் உற்பத்தி ஆச்சு. அம்பாளுடைய உதிரம் விழுந்த அத்தனை இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன கோயில் இருந்தால் கூட அந்த இடமெல்லாம் அம்பாளுடைய, இப்போ அது எவ்வளவு உடம்புன்றது நமக்கு தெரியாது. அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவளுடைய உடம்பு எவ்வளவு பெருசு இருந்தது, எந்தெந்த இடத்துல விழுந்தது, எந்தெந்த இடத்துல உதிர துளிகள் விழுந்தது தெரியாது. நம்ம இந்திய நாட்டுக்குள்ளற எல்லா இடத்துலையும் விழுந்திருக்கு. அந்த இடமெல்லாம் ஒரு ஆலயம் சக்தி பீடங்களாக விழுந்திருக்கு. அப்போனா சில பேர் கேட்குறாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலங்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஏன் சக்தி பீடத்துக்குள்ளே வரலன்னா, அந்த இடத்துல எல்லாம் அவளுடைய உதிரம் விழுந்த இடமாக மட்டும்தான் கருதப்படுமே தவிர உடம்பு விழுந்த இடமாக கருதப்பட முடியாது. சரியா? அதனால் உடம்பு எந்த இடத்தில் விழுந்ததோ அது மட்டும்தான் சக்தி பீடங்களாக விளங்குகிறது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அம்பாளுடைய உடம்பு தேகங்கள் விழுந்த இடம், அந்த தேகம் முழுவதும் விழுந்த இடத்துல தான் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஆலயம் உற்பத்தி ஆச்சு, ஒவ்வொரு சக்தி பீடங்கள் உற்பத்தி ஆனது. அப்படிப்பட்ட இடம்தான் இந்த குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடியதில் உதிரம் முழுவதும் விழுந்த இடமாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, அதனால தான் அங்கே என்ன நடந்தது, சமந்தக பஞ்சக மடு என்று சொல்லக்கூடிய ஜமதக்னி முனிவருக்காக பரசுராமர் 5 கடலை உற்பத்தி பண்ணி உதிரத்தால் திதி கொடுத்த இடமாகவும், அதே மாதிரி குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய யுத்தம், மகாபாரத யுத்தம் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்த இடமாகவும், அங்கு இறந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் என்ன கிடைக்குதா, சொர்க்கம், வீர சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது கிடைக்குதா. அதனால தான் அதுக்கு பேர் குரு சேத்திரம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்டது. இன்னொன்று, குருச்சேத்திரத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு என்று சொல்லக்கூடிய மன்னன் அந்த இடத்துல நாட்டில் கங்காதேவி வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது தன் மகனை மண்வெட்டி என்று சொல்லக்கூடிய வெட்டி அந்த இடத்துல அணை கட்டினாராம். அது மகாபாரத கதையிலே வருது, குரு என்கின்ற மன்னன். அதனால் நம்ம நாட்டுக்கு குருநாடுன்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு குருநாடு என்கின்ற ஒரு பேரும் இருக்குது. இப்போ அதை மண்வெட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது முதல்ல மண்வெட்டின்னு கிடையாது, அதுக்கு பேர் மகன் வெட்டி என்பது அதனுடைய பெயர். உலக மக்களை, தன் நாட்டு மக்களை காப்பாற்றும் விதமாக கங்காதேவியை தடுத்து நிறுத்துவதற்காக தன் மகனை மண் வெட்டி என்று சொல்லக்கூடிய மகன் வெட்டியால் முதலில் வெட்டி அந்த இடத்துல அணை கட்டினாராம். கங்காதேவி பயந்து போயிட்டு இந்த பக்கம் ஒரு துளி கூட வராமல் காப்பாற்றப்பட்டது. அந்த இடம் குருச்சேத்திரம் என்றும் சொல்லி விளங்கக்கூடியது. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குருச்சேத்திரம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய இடம். மகாபாரத யுத்தம் என்று சொல்லக்கூடியது நடந்து முடிந்தும் கூட இன்றைய தினம் வரைக்கும் அந்த மண் என்று சொல்லக்கூடியது செந்நிறமாக காட்சியளிக்கின்றது இல்லையா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரத யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் தரிசிக்க முடியலனாலும் கார்ணீஸ்வரர் திருக்கருணையினால் சரித்திரத்தையாவது கேட்கக்கூடிய, நம்மளாம் இப்போ குருச்சேத்திரத்தில் தான் இருக்கோம். அங்கே இருந்து அப்படியே எல்லாரும் பாயிண்ட் டு பாயிண்ட் மாறி என்ன பண்ணுறோம், ஃப்ளைட்டில் இருந்து நேராக இப்போ திரு ஆலங்காட்டுக்கு வரோம். அங்கேருந்து எங்கேருந்து, திரு ஆலங்காடு 24வது தலம் திருவலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தலம். 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக உள்ள தலம். ஏன்னா நிறைய பேருக்கு காலம் எவ்வளவுன்னு தெரியாது. அதை விட இன்னொரு சிறப்பு, 2500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே 11 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கோயில். கை தட்டணும். இங்க பெரிய குளம். போயிருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல. காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த தலம். 5 பெரும் சபை
யாருடைய சபை? நடராஜருடைய சபையில் முதல் சபையாக விளங்கக்கூடிய என்ன சபை? அது பேர் ரத்தன சபை என்று சொல்லக்கூடிய முதல் சபை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகத்திலே உள்ள தலத்தில் இறைவன் நாமம் என்ன? வட ரன்னேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இரத்த பீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் கொடுமைப்படுத்தினான். மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய மருமகன் இந்த இரத்த பீஜன். ரொம்ப ரொம்ப கொடுமைக்கு உரியவன். சிவபெருமானிடத்தில் 1000 ஆண்டு காலம் தவம் செய்தான். சிவபெருமானிடத்தில் 1000 வருஷம். ஏன்னா நாமெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கே, இல்லை இந்த சொற்பொழிவு கேட்குறதுக்கே நமக்கெல்லாம் முடியலன்றோம். இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 ஆண்டு காலம் ஒருத்தன் தவம் பண்ணுறான். அதுவும் ஒரு அரக்கன் தவம் பண்ணான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பா என்ன வரம் வேண்டும்னார். சிவபெருமான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க சிவன் கோயிலுக்கு போய் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்து. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் சிவனை போன்று கருணை கடவுள், அன்பே சிவம், அப்படிப்பட்ட ஒருத்தர். யார் அவர்? சிவபெருமான். அந்த சிவபெருமானை வேண்டி 1000 வருஷம் இரத்த பீஜன் தவம் இருந்தான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்னப்பா வரம் வேண்டும்னார். அப்போது சொல்லுகிற பொழுது, சுவாமி ஒன்றும் இல்லை, என் உடம்பிலிருந்து என்னை கொல்ல வேண்டும் என்று யார் நினைத்தாலும் சரி, தேவரானாலும் சரி மூவரானாலும் சரி. தேவர்னா 33 கோடி தேவர். மூவர்னா யார்? பிரம்மா விஷ்ணு சிவன், 3 பேரும் சேர்ந்தவர் மூவர். இந்த தேவரானாலும் சரி மூவரானாலும் சரி என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் என் உடம்பிலிருந்து ஒரு துளி உதிரம் கீழே விழுந்தால் அதிலிருந்து ஒரு இரத்த பீஜன் தோன்ற வேண்டும். இது நீங்கள் எனக்கு வரமாக தர வேண்டும். எவ்வளவு மூளை உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போலுகுது இல்லையா? 1000 வருஷம் தவம் சும்மாவா இல்லையா? அந்த 1000 வருஷம் தவம் இருக்கிற பொழுது அதுக்கேற்ற வரம் கேட்க வேண்டாமா? அதுக்கேற்ற வரம் கேட்கணும் இல்லையா? அதனால் அந்த 1000 ஆண்டு காலத்தினுடைய தவத்தினுடைய வலிமையினால் அவர் அப்படி கேட்டார். சிவபெருமானும் சற்று யோசிக்கலை. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவருக்கே ஆபத்தே வந்தால் கூட என்ன பண்ணுவார்? அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். என்ன பண்ணுறது, எப்படியும் பார்த்துக்கலாம், அவன் கேட்குறத கொடுத்தாதானே நம்ம கடவுள் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். ஒன்றும் இல்லை, பத்மாசுரன்னு ஒரு அசுரன் 1000 வருஷம் தவம் இருந்தான். அவன் தவம் இருந்த உடனே பார்த்த உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தாரப்பா என்ன வேணும்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே வருவேன் இல்லையா, கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு. 1 ஆயுள் கேட்கணும், 2வது அறிவு கேட்கணும். இது 2ம் கேட்டோன்னா மற்றதெல்லாம் நாமளே சமாளிச்சிக்கலான்னு அர்த்தம். இது 2ம் இருந்தால் மற்றதெல்லாம் நம்ம சமாளிச்சிக்கலாம். அதுக்கு தான் ஒரு பழமொழி நீங்களே ஷார்ட்டாக சொல்வீங்களே, விதியை அறிவால் வென்று விடலாம்னு ஒரு அர்த்தம். ஆனால் அது பழமொழி வேறன்னு வைங்க. விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் தான் வெல்ல முடியும் என்பது பழமொழி. இருந்தாலும் அறிவை கொண்டு வென்று விடலாம் இல்லையா? அதனால் இப்போ என்னென்னா இரத்த பீஜன் வரம் கொடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி பத்மாசுரன் 1000 வருஷம் தவம் இருந்தான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேண்டும்னா, என் வலது கரத்தை எவன் தலையில் வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாக போகணும்னா, என் வலக்கரத்தை எவன் தலையில் வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலாக போகணும்னா. சிவபெருமான் பார்த்தார். அப்பா அப்படியே தந்தேன், கொடுத்தாச்சு. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்க போனான். நீ பாட்டுக்கு கொடுத்துட்டு போய் கைலாயத்தில் உக்காந்துட்டா நான் என்ன திருப்பி திருப்பி தவமாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, இங்கே யாரும் பக்கத்தில் ஆள் இல்லை. காரணீஸ்வரர் கோயிலாக இருந்தால் கூட ஒருத்தர் தலை மேலே ஒருத்தர் கையை வச்சு பார்த்து யார் மேலேயாவது பரிசோதனை பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா நிறைய பேர் உக்காந்துருக்குறாங்க. அப்படியே இல்லையா, சொற்பொழிவாளர் தலைமையிலேயே கையை வச்சியாவது பரிசோதனை பண்ணி பார்த்துருவேன். அதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்க்குறேன். இப்போ இருக்கிறது நீங்கள் நான் 2 பேர் தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கைலாயத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா இந்த வரத்தை நான் யார் மேலே பிரயோகம் பண்ணி பார்ப்பது?
பரிசோதித்து யார் மேலே பார்ப்பது? அதுக்கு என்னப்பா பண்ண போகிறேன்னா, கொஞ்ச நேரம் நில்லு, உன் தலையில் கை வச்சு பார்க்குறேன், நீ எரிஞ்சு போறியா சாம்பலா போறியா இல்லையான்னு. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிவபெருமான் பார்த்தார். சிவபெருமானுக்கு தெரியாதா இந்த வரம் கொடுத்தா இவன் நம்ம பேரில் தான் கை வைக்க போகிறான்னு அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சே கொடுக்குறார். இவன் கேட்ட எப்படியும் இவன் இந்த வரம் தான் கேட்க போகிறான்னு சிவபெருமானுக்கு தெரியும். தெரிஞ்சே வரமும் கொடுத்தார். தெரிஞ்சே இப்போ என்ன பண்ண போகிறார்? ஓடுறார். இதை ஓட ஆரம்பிச்ச உடனே எல்லாம் பார்க்குறாங்க. 33 கோடி தேவர்கள் பார்த்தாங்க, முப்பெரும் தேவியர்கள் பார்க்குறாங்க. நம்ம யார்? பிள்ளையார் பார்க்கிறார், முருகர் பார்க்கிறார், காலபைரவர் பார்க்கிறார். யாரையும் கூப்பிடாமையே ஓடுறாரு. வீரபத்திரர் பார்க்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க. நாராயணர் பார்த்தார். என்னாச்சு? சிவபெருமான் ஓடுறார். ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பீங்க. இப்போ கூப்பிட்டுருந்தாலோ இல்லை திரும்பி பார்த்துருந்தாலோ இல்லை நெற்றிக்கண்ணை திறந்திருந்தாலோ அவன் எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பீங்க? இந்த சிவபெருமான் இருக்காரு பொல்லாதவர். ஒருத்தன் 1000 வருஷம் தவம் இருந்து ஒரு வரம் கேட்டான். இவராக அந்த வரத்தை கொடுத்துட்டவர் இவர் தலையில் கை வைக்கிற பொழுது இவர் நெற்றிக்கண்ணை எரித்து சாம்பலாக்கிடுவாராம். அப்படின்னா என்னத்துக்கு சிவபெருமானுக்கு பெருமை? எதுக்கு வரம் கொடுக்கணும்? சிவபெருமான நிந்திப்புமா இல்லையா? எல்லாரும் நிந்திப்போம் தானே. அதனால சிவபெருமான் பார்த்தாரு. அதோட இன்னொரு ப்ளஸ் அதில் இருக்குது. என்ன தெரியுமா? கொடுத்த வரத்தை சிவபெருமானே மதிக்கவில்லை என்று ஒன்று ஆகிவிடும். அங்கே ஒரு கேள்வி வரும். இறைவன் கொடுத்த வரத்தை இறைவனே மதிக்கலைன்ற ஒரு வார்த்தை வரும் அல்லவா? அதனால் பார்த்தார், சிவபெருமான் ஓட ஆரம்பித்தார். சரி, ஏன்னா உலக மக்கள் சிவபெருமான் ஓடினதையும் கொஞ்சம் ரசிக்கணும் இல்லையா? நடனத்தை மட்டும் ரசித்தா போதுமா? ஓடுவதையும் ரசிக்கணுமா இல்லையா? எல்லாரையும் ஓட வைக்கக்கூடிய இறைவனை ஒருவன் ஓட வைக்கிறான்னாக்கா அதுக்கும் ஒரு ரசிப்புத்தன்மை வேண்டும் இல்லையா? நம்ம எல்லாம் ஆட்டு வித்தால் ஆரோடுவர், ஆடாத ஆடுவர். நம்மெல்லாம் ஆடின்னு தானே இருக்கோம். அவர் ஆட்டி படைக்கிறார், நம்ம ஆடுறோம். அவரையும் ஒருத்தன் ஆட்டி வைக்கிறதா அப்போ ரசிக்கணும் இல்லையா? சிவபெருமான் யோசிப்பார் இல்லையா? அவர் ஓட ஆரம்பித்தார். சிறிது தளவு ஓடின உடனே பின்னாடி நாராயணர் கேட்டார், சுவாமி எங்கே போகிறீங்க சுவாமி? எல்லா தொழிலையும் அப்படியே நின்று போச்சு, நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு தொலைவு ஓடுவீங்க? நாராயணா ஒன்றும் இல்லை, அவன் என்னங்கிட்ட வரம் கேட்டான், நானும் கொடுத்தேன். ஆனால் ஒன்று, இப்போ என் தலையிலே அவன் கையை வைக்கிறேன்னு சொல்கிறானே, அதனால் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னார். சுவாமி திரும்பி பார்த்துருந்தால், திரும்பி ஒரு பார்வை பார்த்துருந்தா அவன் திரும்பி ஓடி இருப்பான். அது எப்படி? வரம் கொடுத்த நானே அந்த வரத்தை மதிக்காவிட்டால் உலகத்தவர்கள் எப்படி மதிப்பார்கள்? அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் சிவபெருமானே மதிக்கவில்லை, நாம் ஏன் மதிக்க வேண்டும் என்று என்னையும் சேர்த்து சொல்லுவார்கள் அல்லவா? அதனால் என்னார்? சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்தார். சுவாமி, இப்போ நான் எப்படியும் காக்கும் கடவுளாக இருக்கிறேன், நான் உங்களையும் காப்பாற்றுற நிலையில தான் இருக்கேன். ஆனால் எப்படி தான் காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சிவபெருமானுக்கு ஆசையாம். என்ன ஆசைன்னு? ஒன்றும் இல்லை, இந்த அமுதம் பார்க்கடலை கடைஞ்சி அப்போ அந்த தேவர்களுக்கு அமுதம் படைக்கிற பொழுது ஒரு அவதாரம் எடுத்தீங்க பாரு, அந்த அவதாரத்தை எனக்கு மீண்டும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுவா? அது மோகினி அவதாரம் அல்லவா? அதேதான். அப்படியா? இப்பொழுது நான் மோகினி அவதாரம் எடுத்து என்ன செய்வது? எங்கள் 2 பேருக்கு இடையில நீ வந்தேன்னு வச்சுக்கிய, அவன் என்ன மறந்துடுவா. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால், சிவபெருமானுடைய துன்பமும் அழிவதும் பெண்ணால். எப்படி பாருங்க? அப்போ ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்லிட்டார், சுவாமி நீங்கள் இடையில வாங்க, அப்போ அழிஞ்சிடும். அப்படியா சுவாமி? காப்பாற்றுவதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதா? சரிங்க சுவாமி, நான் அடுத்த வினாடி என்ன பண்ணார்? நாராயணான்னார். இதான் வந்துட்டேன் சுவாமின்னு மோகினி அவதாரம் குறுக்கில் வந்துச்சு. சிவபெருமான் முன்னாடி, நடுவில் மோகினி, இந்த பக்கம் பத்மாசூரன். இந்த பெண்ணை பார்த்த உடனே அருங்குந்தல், நறுங்குந்தல், கருங்குந்தல், பெருங்குந்தல், உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாமல் கூந்தல். ஆமாம், அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு. நான் சொல்லலைங்க, புராணத்தில் வர்றதை சொல்கிறேன்.
அதாவது ஒரு பெண் அப்படின்னாக்க எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு. அப்போ முதல்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டவர் பகவானோ? அங்கம் தெரிவது போல லைலான் புடவை உடுத்தியிருந்தாரா? எப்படி? லைலான் புடவை. ஆமாம், அப்படி உடுத்திக்கிட்டு ஜெகன்மோகினி கொலுசு போட்டு ஜல் 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 அப்படின்னு சொல்லி நடந்தான். இதை பார்த்த உடனே 1000 வருஷம் தவத்தை மறந்தான், வரத்தை மறந்தான், சிவனை மறந்தான், தன்னையே மறந்துட்டான். இப்போவும் சில ஆண்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, சில ஆண்கள் ரோட்டில் ஒரு பெண் அழகாக போனால் என்ன நினைக்கிறாங்க? எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரியல, நமக்கும் ஒன்று வந்து வாச்சிக்குதே, இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ அந்த அம்மா ஒல்லியாக தான் இருந்தா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டா. அதுக்காக தான் அந்த இருட்டில் பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி அப்படின்னு சொல்கிறது. இந்த இருட்டில் கொழுக்கட்டை பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் வீங்கி இருக்கும், ஒரு பக்கம் சப்பையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறான். அதனால் அது ஒரு பழமொழி சொல்லுவார், நான் சொல்லலை, எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் அப்படி தான் சொல்லுவார். அதனால் மனைவி அப்படி இருக்கா. இப்போ அந்த ஒரு சாதாரண மானிட பிறவிக்கு அப்படின்னா இவன் அசுரன் வேற. இடையில மோகினியை பார்த்த உடனே வரத்தை மறந்தான், தவத்தை மறந்தான், சிவனை மறந்தான், தன்னையே மறந்தான். பெண்ணே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா கேட்ட உடனே அந்தம்மா சொன்னா, பார்த்த உடனே கண்டதும் காதலை. ஆமாம், நீ யார்? என் பேர் ரத்த பீஜன். ரத்த பீஜன் அவன் பேர். நான் தான் மாற்றி சொல்கிறேன்னா நீங்களும் ஆமான்னு தலையாட்டுறீங்களே. பத்மாசூரன் அவன் பேர். அவன் என்ன பண்ணா, என் பேர் பத்மாசூரன், அசுரர்களுக்கே தலைவன் நான் தான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த தேவர்களை உனக்கு நான் வேலை செய்ய வைக்கிறேன், ரம்பை, ஊர்வசி, மேனக, திலோத்தம அத்தனை பேரையும் உனக்கு நான் அடிமையாக வேலை செய்ய வைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு விரதம் இருக்கின்றேன். என்ன விரதம்? என்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் அந்த ஆணுக்கு சில தகுதிகள் வேண்டும். என்ன தகுதி வேண்டும்? எனக்கு டான்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆமாம் நடனம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே, சரி, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நடனம்னா. அப்படியே, ஆமாம், நீங்கள் என்ன நடனம் பார்த்துக்கிறீங்க? அடந்த கலியுகத்தில் உலகலகி ஐஸ்வர்யா நடனத்திலிருந்து நாங்கள் அத்தனை நடனமும் பார்க்குறோமா இல்லையா? முக்காவாசி தலை நிறைச்சாலும் எங்களுக்கு ஆசை நிறைச்சாலும் மீசை நிறைக்கல, மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கலன்னு நாங்கள் யூடியூப்பில் போயாவது பார்க்குறோமா இல்லையா? ஆமாம், சொற்பொழிவை கேட்குறோமோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் முக்காவாசி நாங்கள் அந்த மாதிரி தானே ஆடலும் பாடலும் தானே அதிகமாக பார்க்குறோம். உண்மையா இல்லையா? அதானே அதிகமாக பார்க்குறோம். அதனால் கிட்டத்தட்ட நான் அப்படி சொல்லலை, இந்த ஆடலும் பாடலுக்கும் வீடியோவில் பதிவாகுது பாருங்கள், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்க்குறான் ஒரு பாட்டை. ஆனால் அந்த சொற்பொழிவோ இல்லை இந்த ஆன்மீக இதையோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 500 பேர் பார்த்தா. ஆமாம், பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அதை சொல்லணும் இல்லையா? அதனால் இங்கே என்ன பண்ணார், நாங்கள் அந்த நடனமெல்லாம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ என்ன உனக்கு நடனம்? ஆமாம், எனக்கு ஒன்றே ஒன்று, என் கணவர் வரக்கூடிய கணவரும் நடனம் ஆடுறவராக இருந்தால் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு விரதம் இருக்கிறேன். அப்படியா? சரி, எனக்கும் நடனம் பிடிக்கும். அப்படியா? நான் ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு தாங்களும் நீங்களும் நடனம் ஆடினீர்கள் என்றால் நான் எப்படியெல்லாம் அபிநயம் பிடிக்கின்றேனோ அதே மாதிரி தாங்களும் அபிநயம் பிடித்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, ஆடுன்னு ஆடினாங்க. சிவபெருமான் பார்த்தார், ஆஹா, நாம் ஆடுற ஆட்டமெல்லாம் சும்மா சாதாரணம், இந்த நாராயணா ஆடுறார் பாரு மோகினி அவதாரத்தில், என்னம்மா ஆடுறார், என்னம்மா ஆடுறார் அப்படின்னு. என்ன, 2 பேரும் நடன பிரியர்கள். யாரு? ஆமாம், அரியும் சிவனும் நடன பிரியர்கள். அதனால் என்னென்னா இவர் ஆணாக இருந்து ஆடிட்டார், ஆணாக இருந்து மட்டுமா ஆடினார், அர்த்தநாரீஸ்வரராக இருந்து இல்லை ஆடுறார்.
யார் அவர்? சிவபெருமான். நடராஜர் அர்த்தநாரீஸ்வரராக இருந்தெல்லாம் ஆடுறார். அதனால் ஆணும் பெண்ணும் கலந்து ஆடுறார். ஆனால் பெண் தனியாக ஆடுறதை இவர் ரசிக்கணும் இல்லையா? அதனால் சிவபெருமான் என்ன பண்ணார்? நாராயணரை மோகினி அவதாரத்தில் ஆட விட்டு ரசிக்கிறாராம் சிவபெருமான். நம்ம ஆட்டத்தையே நம்ம எவ்வளவு நாள் தான் பார்க்கறது? நம்ம ஆட்டத்தையே நம்ம எவ்வளவு நாள் தான் பார்க்க முடியும் இல்லையா? அதனால இவர் ஆடினார். அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற பொழுது பார்த்தார், ஒன்றும் இல்லை, அந்த மோகினி தன் வலக்கரத்தை தூக்கி தன் தலையில் வச்சார். ஏற்கனவே இவன் என்ன மறந்தான்? தவத்தை மறந்தான், வரத்தை மறந்தான், சிவனை மறந்தான், தன்னையே மறந்துட்டான். அப்போ என்ன பண்ணுறது? அந்த வலக்கரத்தை எடுத்து அப்படி தலையில் வச்சான். அவனே எரிஞ்சு சாம்பலாக போனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன கேட்க சொன்னேன்? அறிவை கேட்க சொன்னா இல்லையா? சிவபெருமானிடத்தில் வரத்தை வாங்குகிற பொழுது இவன் என்ன கேட்டிருக்கணும்? என்னை தவிர எவன் தலையில் நான் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக போகணுன்ற ஒன்றை அவன் கேட்டிருக்கணும் இல்லைல்ல? என் தலையை தவிர எவன் தலையில் வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலா போகணும்னு இவன் கேட்டிருந்தான்னா இவன் உயிரோடு இருந்திருப்பான். சிவபெருமானுக்கு இது தெரியும். சிவபெருமானுக்கு இது தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணார்? கொடுக்கலாம். அந்த வரத்தை எவ்வளவு நேரம் அவனால் அனுபவிக்க முடியுதோ. இன்னொன்று, வரம் கொடுத்த கடவுள் மீது அவன் போய் வரத்தை பிரயோகம் செய்து பார்க்கக்கூடாது. தன் உயிருக்கு ஆபத்து வருகிற பொழுது அந்த வரத்தை அவன் பயன்படுத்தி இருந்தப்பானே, ஆனால் அவன் உயிருடன் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆண்டவன் மீது எங்கேயாவது பிரயோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? வரம் கொடுத்தவன் தலையிலையா போய் கையை வைக்கிறது? அப்பதான் பார்த்தார், எரிஞ்சி சாம்பலா போனார். நாராயணா, மோகினி அவதாரம் எடுத்து என்னை காப்பாற்றினாயே, உன் நடன கோலம் என்று சொல்லக்கூடியது அற்புதம் 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 என்று ஒரு செகண்ட் அந்த மோகினியை சிவபெருமான் ரசித்தார். அங்கே தான் நம்ம கேரள மாநிலத்தில் இருக்கிற அப்பன் ஐயப்ப சுவாமியினுடைய அவதார நிகழ்வு அந்த இடத்துல நடந்தது இல்லையா? அப்போனா நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? ஆயுளை கேட்கணும், அறிவை கேட்கணும். பத்மாசுரன் கேட்டது மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ ரத்த பீஜன் எவ்வளவு அழகாக ஒரு வரத்தை கேட்டிருக்கான் பாருங்க. 1000 வருஷம் தவம், 1000 வருஷம் தவம் இருந்தவன் இப்போ என்ன கேட்குறான்? என் உதிர துளிகள் என்று சொல்லக்கூடிய இரத்த துளிகள் பூமியில் ஒரு துளி கீழே விழுந்தா அதிலிருந்து ஒரு இரத்த பீஜன் தோன்ற வேண்டும் கேட்டாச்சு, வரம் கொடுத்தாச்சு. இப்போ வரம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான்? தேவர்களை, முனிவர்களை, சித்தர்களை, ஞானிகளை எல்லாரையும் கொடுமை பலப்படுத்திக்கிட்டே இருக்கான். இப்படி பல வருஷம் அப்படி போயிட்டு இருக்கு. அதில் அந்த நேரம் பார்த்து காரைக்கால் என்று சொல்லக்கூடிய பகுதியில் புனிதவதி என்கின்ற நாமத்தோடு தன தத்தர் வணிக குலத்தில் பிறக்கிற அந்த அம்மா, வணிக குலம் தனதத்தர். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர். எல்லா செல்வமும் கடவுள் அவருக்கு கொடுத்துட்டார். எல்லா செல்வமும் கொடுத்தார். ஒரு செல்வத்தை தரல. என்னது அது? ஆமாம், சந்தான பாக்கியம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இது 16 வகையான செல்வம். இதில் தவறாத சந்தானமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பாக்கியம். செல்வம் எல்லாம் கிடச்சிடுச்சு. 15 செல்வத்துக்கு குறையில்லை. ஆனால் 16வது செல்வம் குழந்தை பாக்கியம். அப்பான்னு கூப்பிடக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு இடம் இல்லை. குரு கிட்ட கேட்டார். குரு சொன்னார், அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டார், உலகத்தில் எல்லா சிவாலயத்தையும் வழிபாடு செய், கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்னார். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், சரி என்று சொல்லி சிவாலயத்தை வழிபாடு செய்தார். மணி வயிறு வாய்த்தது. 10 திங்கள் கழித்தது. திங்கள்னா திங்கக்கிழமைன்னு நினச்சக்கூடாது, திங்கள்னா மாதம்னு அர்த்தம்.
அப்போ அந்த 10 திங்கள் கழித்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா நல்லதொரு சுப முகூர்த்தத்தில் நல்லதொரு நாளில் புனிதவதி தாயார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் இந்த பூமிக்கு அவதாரம் செய்தாங்க. பிறந்த உடனே அந்த 16 நாள் முடிஞ்சு தொட்டிலில் போடுறாங்க. புனிதவதி என்று பெயர் வச்சாங்க. புனிதம்னா என்ன அர்த்தம்? அவள் யார் மீது அன்பு வைத்தாலும் தூய்மையான பக்தியை வைக்கக்கூடியவள் என்பது பொருள். புனிதம்னா என்னது? தூய்மைன்னு அர்த்தம். பதினா என்ன அர்த்தம்? புனிதவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பதி என்று சொல்லக்கூடிய பதியாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒரு ஜோதிட ஆராய்ச்சி சில பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, பெண் பிள்ளைகளுக்கு தீ என்று முடியக்கூடிய வார்த்தையில் பெயர் வைக்கக்கூடாது. இது தெரிஞ்சு வச்சுங்க எல்லாருமே. திரௌபதி வைக்கக்கூடாது, சாந்தி வைக்கக்கூடாது, ஆனந்தி வைக்கக்கூடாது, அதே மாதிரி பார்வதி வைக்கக்கூடாது, அதே மாதிரி இப்போ புனிதவதி வைக்கக்கூடாது. இப்படி வச்சா இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறம் சரியாக வாய்க்காதுன்னு சொல்லப்படுது. பெண்ணு என்ற வார்த்தை அந்த தீ என்று சொல்லக்கூடியது முடிவடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது சரியான முறையா என்பது எனக்கு தெரியல. ஆனால் சில ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இல்லறம் சரியாக இல்லை அப்படின்றாங்க. நீங்களும் ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். சும்மா நம்ம சொந்தக்காரங்கள யாருக்கெல்லாம் தீ முடியுது, அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது ஒரு பெரியவர் சொன்னார், தீ என்று முடியக்கூடிய எழுத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதை தான் நானும் இந்த இடத்துல சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல, இருந்தாலும் சொல்ல வேண்டியதற்காக சொல்கிறேன். இப்போ அந்த புனிதவதி என்கின்றதுக்கு தூய்மையான பக்தி உடையவள் அப்படின்னு அர்த்தம். அது இறைவன் பாலாக இருக்கலாம், கணவன் பாலாக இருக்கலாம், தாய் தந்தையர் பாலாக இருக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம்? யார் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்பு நிஜமாக இருக்கக்கூடும் என்பது பொருள். அதான் விஷயம். இப்போ அந்த புனிதவதி அப்படின்னு பேர் வச்சாச்சு. பேர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை வளர்றா. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றா. 5 வயசாச்சு. காரைக்காலில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு தன்னுடைய தந்தை தனதத்தர் அழைத்து கொண்டு போகிறார். அந்த வழியில் இருக்கக்கூடிய பொழுது சில பேர் அம்மா பிச்சாந்தேகின்னு கையில் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்ன எண்ணம்? அப்பா இவர்கள் ஏன் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்னாங்க. ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? அம்மா வறுமை காரணம்னா. என்ன காரணம்? வறுமை காரணம். அப்படியா? சரி, வறுமை காரணத்திற்காக அவர்கள் பிச்சை எடுக்கிறாங்கன்னே வச்சுப்போம். வறுமை காரணத்துக்காக பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ அந்த வறுமைக்கு என்ன காரணம்? அம்மா அவரவர்கள் செய்த கர்ம வினை காரணம். தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்போனா என்ன அர்த்தம்? தவம் பண்ணால் மட்டும்தான் அந்த 16 வகையான செல்வம் கிடைக்கும். தவம்னா என்னமோ காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் மட்டும் தவம்னு அர்த்தம் இல்லை. தினமும் ஒரு கோயிலுக்கு போகணும், நித்திய கடமையை செய்யணும், மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கணும். அதுக்கப்புறம் தந்தை என்று சொல்லக்கூடிய தாய் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சரியான முறையில் அவர்களை பராமரிப்பு செய்யணும். குருவை வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும், 4 பேருக்கு நன்மை செய்யணும், ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும், தர்மத்தின் வழியில் நடக்கணும். இதுக்கு பேர் என்னது? தவம்னு அர்த்தம். இதுக்கு பேர் தவம்னு அர்த்தம். ராமபெருமான் என்ன தவறு செய்தார்? தசரத சக்கரவர்த்திக்கு திருமகனாக பிறந்தார். ஆனால் எந்த குற்றமும் எந்த பாவமும் அவர் செய்யலையே. ஆனால் அவர் அனுபவிக்காத துன்பமா? யோசிச்சு பாருங்க. அப்போனா என்ன அல்ல அர்த்தம்? அவர் அவதார புருஷன். அதுக்காக மனிதனாக பிறந்து மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து காட்டினால் நாமும் ராமனாக வாழலாம் என்று மனிதர்கள் நினைப்பார்கள் என்பதற்காக ராமபெருமான் வந்த அவதாரம் அந்த அவதாரம் இல்லையா? அப்போ நாம் எல்லாம் சத்தியத்தின் வழியில் நடக்கணும், தர்மத்தின் வழியில் நடக்கணும் என்பதுதான் அங்கே சொல்லப்படக்கூடிய உண்மை. அப்போ தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள்லாம் தவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த ஜென்மத்தில் துன்பப்பட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் கார்ணீஸ்வரர் உங்களை எல்லாம் சுகபோகமாக வைத்திருப்பார்கள். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் கைலாய பதவி முக்தி என்கின்ற பதவி கொடுத்து விட்டாலும் கூட
முக்தி கொடுத்துட்டாலும் கூட உங்கள் வருங்கால சந்ததி என்று சொல்லக்கூடிய 21 தலைமுறை இருக்கு இல்லையா, தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, அந்த 21 தலைமுறை நலம் பெறும், சுகம் பெறும். இந்த 16 வகையான செல்வம் கிடைக்கும். நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தவம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை சொற்பொழிவை கேட்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இதை கேட்கணும்னு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை கேட்க முடியும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமான்னு நினைக்காதீங்க. இதே திருக்காரணீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் கிடைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காது. அப்போனா என்ன அர்த்தம்? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதனால் அவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உட்கார முடியும். இந்த நேரத்துக்கு இல்லைன்னா உட்காரத்துக்கு பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இறைவனுடைய கருணையினால தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இப்போ இதை சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா, சரி இவர்கள் பிச்சை எடுத்தால் அந்த என்ன செய்வாங்க? அம்மா 3 வேளை உணவு உண்ணணும், உடுக்க உடை உடுத்தணும். அப்படியா? அப்போ இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா உணவுக்கு பிரச்சனை, அப்படிதானே? ஆமாம். சரி, அப்படியானால் அப்பா உங்ககிட்ட ஒரு அனுமதி என்னம்மா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அழைச்சி நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உணவு தரலாமா? தாராளமாக. ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஆமாம், முறுக்கு சுட்டாலும் அதிர்ச்சம் சுட்டா கூட ஏய் உள்ளே போய் உட்காந்து தின்னு, பக்கத்து வீட்டுக்கு அந்த பையன் உனக்கு எதனா கொடுத்தானோ போட உள்ளே. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்ல நரன்னு கடிச்சு, நாக்க ஒரு பக்கம் கடிச்சு போ உள்ளே உட்காந்து. எப்போ பார்த்தாலும் வெளியில் எடுத்துக்கிட்டு ஓடி வராதன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்க, மண்ணை தின்னாலும் மறைய தின்னணும்னு. அதில் வேற ஒரு பழமொழி வேற சொல்கிறது, கண்ணு வைக்க மாட்டாங்க, சீக்கிரம் உள்ளே போ. அதில் வேற நானே உனக்கு 10 தான் கொடுத்துருக்குறேன், அதில் வேற நீ அவனுக்கு 4 தார வாத்து கொடுத்தியன்னா நீ எப்படி வளர்றது? அப்படியெல்லாம் வேற சொல்லி உள்ளே போ. பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி பழக்கத்தை படுத்தினா தானே அந்த குழந்தைங்க கொடுத்து பழகும். பிச்சை போடுகிற பொழுது கூட குழந்தைங்க கையில் கொடுத்து போட்டிங்கன்னா புண்ணியம் அதிகம், தெரிஞ்சு வச்சுங்க எல்லாரும். நாம் போடுவதை காட்டிலும் அவன் போட்டான்னா புண்ணியம் அதிகம். உடனே சொல்லிடாதீங்க, அப்பா அம்மா பண்ணுற புண்ணியம் தானே பிள்ளைங்க வரும்னு. ஆனால் அப்பம்மா பண்ணியது லேட்டாக வரும், அவன் பண்ணுறது அப்போவே வரும். புரியுதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவன் என்ன புண்ணியம் செய்தான, சில நேரத்தில் ஆபத்து விபத்து, ஆபத்து விபத்து 2ம் வரும். அவன் என்ன புண்ணியம் செய்தானோ அதிலிருந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பம்மா என்ன புண்ணியம் செய்தாரோ தப்பிச்சாங்கன்னு. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் அவன் கடைசி காலம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை தர முடியும், இல்லையா? தனதத்தர் பார்த்தார், இந்த குழந்தைய வேண்டான்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு மனம் நோகும். இன்னொன்று, தானம் எப்படி வளர்வது? அன்னதானம் எப்படி வளர்வது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்போனா என்ன அர்த்தம்? முழுமையாக உணவை கொடுக்கணும்னு அர்த்தம். ஏன்? இந்த கடவுள் நமக்கு மட்டும் இந்த ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா? இந்த ஜான் வயிறை கொடுத்து தாங்க ஏழை பணக்காரன் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் டாட்டா பிர்லா இதெல்லாம் வச்சுக்கிறான். இந்த காரோ பங்களாவோ ஏசியோ இல்லை இருக்கக்கூடிய தங்கமோ வைரமோ வைடூரியமோ இதெல்லாம் ஏதாவது சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? பசியே எடுத்தால் கூட 2000 ரூபாய் நோட்டு சாப்பிட்டா பசி தீருமா? 50 ரூபா கொடுத்து ஒரு தயிர் சாதமோ அல்லது ஒரு சாம்பார் சாதமோ வாங்கி சாப்பிட்டா தான் என்ன தீரும்? இந்த வயிறு நிறையும். 2000 ரூபாய் கையில் வச்சுக்கணும், நான் 2000 ரூபா ஒரு நோட்டு சாப்பிட்ருவேன், எனக்கு பசி போயிடும். எதை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்டா மட்டும்தாங்க முடியும். அதனால தான் தானத்திலேயே சிறந்தது அன்ன தானம். ஒரு 5 நிமிஷ கதை, அன்னதானத்துக்குரிய கதை, குருச்சேத்திரத்தில் நடந்த கதை திருப்பி ரிப்பீட் ஆகுது. கர்ணன் எல்லா தானமும் செய்தான். இறப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட யான்சை புண்ணியம் அனைத்தும் பெருகை என்று சொன்னான். அப்பேற்பட்ட கொடுத்த வள்ளலாக இருக்கக்கூடிய கர்ணன் கூட ஒரு தானம் செய்யாமல் போயிட்டான். அவன் செய்யாமல் இல்லை, அவனை தாழ்வுபடுத்தி செய்யாமல் யாரும் வாங்கி சாப்பிடலை.
என்னன்னு கேட்டால், இழிகுலத்தோன், இவன் ஜாதி என்ன, மதம் என்ன, இவன் அப்பம்மா யார், இவன் பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவன், இவன் கொடுக்கக்கூடிய அன்னத்தை நாம் உண்பதா என்று யாரும் சாப்பிட வரல. அதனால் அன்றைக்கு தினத்தில் அவன் ஒரு சத்தியம் பண்ணிட்டான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் என் பிராணன் பிரிகின்ற வரைக்கும் நான் அன்னதானம் செய்ய மாட்டேன், இது சத்தியம்ட்டான். அப்பயும் நம்மால் விடலை. யார் அவர்? பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் போய் கேட்டார். டே, எப்போ தூது வர காலத்தில் எல்லாரும் இது என் வீடு என் வீடு என் வீடுன்னாங்க. கர்ணனும் இது என் வீடுன்னா. அப்போ சொன்னார், டே அப்பா, அருந்த பசி சிறிது அன்னம் கொடையன்னார். இங்கே எதுவும் போடுற வழக்கம் இல்லை. அதோ பார் விதுரருடைய வீடு, அங்கே தான் 3 வேளை அன்னதானம் பண்ணுறாங்க, நீ வேணா அங்கே போய் சாப்பிடுன்னா. விதுரர் வீட்டுக்கு போனார், மதுரை பாயாசம் சாப்பிட்டார். அது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மதுரை பாயாசம் சாப்பிட்டு வடை பாயாசத்தோட 1 2 எல்லாம் விருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமையல்காரர் வைக்கலை, 6 லட்சம் சமையல்காரர் வச்சு சமைச்சார். யாருக்கு? பகவானுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு. யார் அவர்? விதுராழ்வார் என்று சொல்லக்கூடியவர். எத்தனை பேர்? 6 லட்சம் சமையல்காரர் வச்சார்னா பார்த்துங்க எத்தனை ஐட்டம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கணும். அப்படி ஒரு சமையல் பண்ணாங்க. அவர் போய் அங்கே சாப்பிட்டுட்டார். முடிஞ்சு போச்சு, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு. வீர சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதில் இப்போ கர்ணன் கால் எடுத்து வைக்க போகிறான். வலது காலை உள்ளே வச்சான் சொர்க்கத்துக்கு உள்ளர. அகோர பசி, தாங்க முடியாத பசி, தாங்க முடியாத பசி எடுத்தோடனே, இது என்ன இது, சொர்க்கம் வந்தால் பசி எடுக்குமா, இவ்வளவு கொடுமையாக இருக்கே இந்த பசி. பசி வந்தால் தான் தெரியும் என்னன்னு. பசி வந்தா 10ம் பறந்து போகும். என்ன இந்த 10? மானம், ஈனம், சூடு, சொர்ண, அப்பா அம்மா, காதல், காமம், மனைவி, மக்கள் மொத்தம் போயிடும். அந்த ஜாதி பார்க்க முடியாது பசி வந்தால், மதம் பார்க்க முடியாது, அதே மாதிரி மானம் பார்க்க முடியாது, சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது, பழுது போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது, நொந்து போனதாக போட்டாலும் பசி தீருமா, அந்த இடத்துல சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி மானத்தை விட்டால் தான் அங்கே எடுக்கவே முடியும், பிச்சை எடுக்க முடியும், கையேந்தி தானே ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லையா. மானம், ஈனம், சூடு, சொர்ணையை விடணும். ஏன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, கை கால் நல்லா தானே இருக்குது, எங்கன்னா மூட்டை தூக்கி சம்பாதிக்க வேண்டியது தானே, 10 பாத்திரம் தேய்ச்சி சாப்பிட வேண்டியது தானே, இதையும் திட்டுவோம், அதையும் சொர்ணையை விடணும். அப்போனா என்ன அர்த்தம்? கோவப்படக்கூடாது அந்த இடத்துல. அப்பா அம்மா பசி வந்தால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கம்மா, கொலை பசி, சீக்கிரம் ஏதாவது போடு. ஆக்கி 50 ஐட்டம் வச்சுன்னு இருக்கும்போது, டே வந்து சாப்பிடண்டா, மா பசி எடுக்கல போமா அப்படின்னுவா. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் வீட்டுக்காரிலேருந்து பிள்ளைங்க வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அடியே சிறுகுடல் பெருகுடலை தின்னுது, சீக்கிரமாக ஏதாவது ஆக்கி போடு. அங்கே உலையில் வேகிற பொழுதே, அடுப்பில் வேகிற பொழுதே வயிற்றில் வேகணும்னு நினைப்போம் இல்லையா. அந்த பசியினுடைய கொடுமை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், அனுபவிக்கலைன்னா தெரியாது. அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், பசித்திரு தனித்திரு விழி திரும்பார். பசி வந்தால் தான் மனிதனுடைய அருமை என்னன்னு தெரியும், உணவினுடைய அருமை என்னன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் நம்ம ஆட்கள் எல்லாம் கல்யாணன்ற பேரில் 40 ஐட்டம். அவர் என்ன 30 போட்டாரா? நான் 40 போடுவேன். ஆமாம், அந்த பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரியே ஏற்கனவே அவன் போட்டு லைனாக வச்சுருவான். இந்த ஆடு மாடுகளை திறந்து விட்ட மாதிரி கிட கட 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 கடன்னு ஓடி போய் அது அப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கும் போது அதை விட கொடுமையான விஷயம், பின்னாடி 4 பேர் நிற்பான் ஒரு சீட்டுக்கு. இது எந்த இடத்துலையும் நடக்காத கூத்தாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொடுமையெல்லாம் அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும் இல்லையா. அதை விட கொடுமை என்னன்னா, சமைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியாது எத்தனை ஐட்டம் என்ன அதில் போட்டிருக்கோன்னு. ஆனால் சாப்பிட்றவங்களுக்கோ பரிமாறுறவங்களுக்கோ அதில் இருக்கிற பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பாதி சாப்பாட்டை அப்படியே மூடிடுவோம். அதோட இன்னொரு கொடுமை, ஒரு காலத்தில் லட்டு வச்ச உடனே எடுத்து இந்த பக்கம் கச்சிப்பில் வச்சுட்டு மறைச்சிட்டே, அப்பா தம்பி இந்த இலைக்கு லட்டு வைக்கல பாருன்னு நாங்கள் ஒரு காலத்தில். இப்போ வச்சா ஏம்மா சுகர் சொல்லி வச்சுட்டாங்க, உண்டா இல்லையா. அப்போனா என்ன அர்த்தம்? யார் அதில் எவ்வளவு ஒரு காலத்தில் பரிமாறுகிற பொழுது வச்சுட்டு ஐயா வேணுமா வேணுமா வேணுமான்னு உட்கார்ந்து பரிமாறினாங்க. இப்போ வேணுமா வேணாமா, நீ வை இத்தனை ஐட்டத்தையும்,
சாப்பிட்றான், சாப்பிட்லன்னா போகிறான். ஆமாம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இந்த பின்னாடி இருக்கிற நெய்யன்னு இருக்கும், எல்லா இலையும் மூடிடுச்சு, இது மூடுதா பாரு. அதனால சில பேர் வேகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிதானமாக சாப்பிடுவாங்க. அப்போ நிதானமாக சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளவு தின்னுத்தோ சரியில்லை, 3வது பந்தி ஆகுது, இன்னும் உட்காந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் சில நேரத்தில் வெக்கப்பட்டு மடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கும் போது தான் தெரியும். இந்த கல்யாணத்துலலாம் அந்த கூத்து போய் பெரும்பாலும் அந்த கூத்து தான் நடந்துட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் உணவு என்று சொல்லக்கூடியதை, வேஸ்ட் என்று சொல்லக்கூடியதை கண்டிப்பாக படுத்தினால் என்றைக்காவது ஒரு நாள் கடைசி காலத்தில் அந்த உணவுக்குரிய தன்மை நமக்கு தெரிய உணர்த்துவார் இறைவன். தயவு செய்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட விலை உயர்ந்த உணவுகள் வாங்கினீங்கன்னா கூட அந்த உணவை முழுமையாக சாப்பிட்றதா இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா தயவு செய்து பாதியை வாங்குங்க. இல்லையா அந்த உணவை வேறு யாருக்காவது பாதி பகிர்ந்து கொடுங்க. அந்த உணவு கிடைக்காம எத்தனையோ கோடி பேர் இன்றைய தினத்தில் எவ்வளவோ இடத்தில் அந்த உணவு கிடைக்கலன்னு பட்டினி சாவு என்று சொல்லக்கூடியது எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு கொரோனா ஒரு உதாரணம். எவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கொடுமை என்று சொல்லக்கூடியது நடந்திருக்கு. அதனால் உணவு எப்போவுமே நமக்கு முன்னுதாரணம். இப்போ இவர் ஆள்காட்டி விரலை காண்பித்து விதுரருடைய இல்லத்தில் போய் சாப்பிட்டுக்கன்னு சொன்னார். அங்கே போனார், சாப்பிட்டார், முடிஞ்சார். இப்போ 17வது நாள் பிராணன் பிரிந்து கர்ணன் இப்போ சொர்க்கத்தினுடைய வாசற்படியில் காலெடுத்து வைக்கிற பொழுது அகோர பசி, தாங்க முடியாத பசி. உடனே பகவானை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா எனக்கு அகோர பசி, சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பசி எடுக்குமான்னா. பகவான் சொன்னார், அடேப்பா இங்கெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லைடான்னார். அப்படின்னா எனக்கு மட்டும் பசிக்குதே, சரி ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சுக்கோன்னார். இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்ச உடனே அவனுக்கு பசி பறந்து போயிடுச்சு. இதை பார்த்து அடுத்த வினாடி சொன்னான், கிருஷ்ணா நீ மோசக்காரன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு மோசக்காரனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னா. ஏண்டாப்பா, கோடி கோடியான பேர் என் பேரை சொல்லி நாராயணா கோவிந்தா ஸ்ரீஹரி முரகரி நரகரின்னு சொல்லி பல வருஷமாக தவம் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் கொடுக்காத சொர்க்கத்தை உனக்கு கொடுக்குறேன். வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இந்த பூலோகத்தில் எல்லாரும் கண் விழித்து நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத சொர்க்கத்தை உனக்கு கொடுத்தனே, அதனால் என்னை மோசக்காரான்னு திட்டுறியான்னார். இல்லை, இந்த பூலோகத்திலேயே இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சா எனக்கு பசி போகும்னு நீ மட்டும் சொல்லி இருந்தா, எனக்கு வயசு 70 போகுது. இந்த 70 வருஷம் நான் எவ்வளவு 3 வேளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வேளையும் பசி எடுக்கும் பொழுது இந்த ஆள்காட்டி விரலை வச்சா பசி போகும்னு நீ சொல்லி இருந்தியனா, நானும் கொஞ்சம் பொருளை மிச்சப்படுத்தி அங்கே இருக்கிறவ இன்னும் சில பொருள்களை எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு வந்திருப்பனே. என் தான தர்மத்தை இப்படி கெடுத்துட்டியே, அதனால் உன்னை மோசக்காரான்னு திட்டுறேன்னார் பகவான். அப்போ தான் சொன்னார், நம்ம பூலோகத்தினுடைய பெருமையை. இந்த பசுமாடு ஒன்று உள்ளே வருது பார்த்துக்கங்க பின்பக்கம். இறைவனுடைய கருணையினால் கிருஷ்ணரை பற்றி பேச உடனே அது உள்ளே வந்துடுச்சு, நானும் கொஞ்சம் கேட்குறேன் அப்படின்னு. இறைவனுடைய கருணையினால் இப்போ பகவான் சொல்கிறார், என்ன சொல்கிறாரா, அப்பா இந்த சொர்க்கத்திற்கு அந்த திருவருள் இல்லை, எனக்கும் அந்த திருவருள் இல்லை, என் மனைவியாக இருக்கக்கூடிய 8 லட்சுமிக்கும் அந்த திருவருள் இல்லை, உனக்கும் அந்த திருவருள் இல்லை, ஆனால் உன் பூலோகத்துக்கு உண்டுன்னார். கேட்ட உடனே அவன் அசந்து போனான். என்ன சுவாமி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையாண்ணா. அப்போ தான் சொன்னார், உன் பூலோகத்துக்கு உண்டு, நீ அன்னதானம் செய்யாததுனால இந்த சொர்க்கம் உனக்கு பசி எடுத்ததுன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தான் கர்ணன், கிருஷ்ணா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் மீண்டும் பூமிக்கு போகணும்னா. ஏண்டா இதென்னா வந்துட்டு போகிறதுக்கு உன் மாமியார் வீடா, இதுவோ சொர்க்கம், வந்தால் திருப்பி போக முடியாது. கிருஷ்ணா நீ நினச்சா நான் போகலான்னா. அப்படின்னா கர்ணனுடைய சொரூபத்தில் போக முடியாது, எந்த சொரூபத்தில் போகலாம், பிச்சைக்காரனுடைய சொரூபத்தில் போகலாம். பரவாயில்லையா, பரவாயில்ல சுவாமி, ஆனால் பிச்சை எடுக்கிறதுக்கு அங்கே போய் நான் யாருக்கிட்டையும் பாத்திரம் கேட்க முடியாது இல்லையா, அதனால் நீயே பாத்திரத்தை கொடுத்து அனுப்புன்னா.
பகவான் பார்த்தார், இவன் நம்மளை விட உஷாரா இருக்கிறானேன்னு பகவான் பார்த்தார். அப்படியா லட்சுமி கொடுன்னார். ஒரு சொம்பு கொடுத்து அதில் நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போய் 3 வீடுகளிலாவது பிச்சை எடுத்து அதை கொண்டு அன்னதானத்தை செய்துவிட்டு மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டான். எங்கே? சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு வந்துட்டான். புரட்டாசி மாத காலம் 15 நாள். நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நாமம் போட்டு உண்டியல் குலுக்குவீங்க இல்லையா? அதை முதல்ல செய்தவன் கர்ணன். அதுக்கப்புறமா தான் நாம் செய்கிறோம். இன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் முதல்ல 15 நாள் அவன் தான் சொர்க்கத்திலேருந்து சொம்பு தூக்கிட்டு வந்து கோவிந்தா கோவிந்தான்னு ஜாதி மத பேதம் பார்க்காம அதில் பொருளை ஈற்றி அதுக்கப்புறம் அன்னதானத்தை செய்து மீண்டும் சொர்க்கம் போனான். போன பொழுது பகவான் சொன்னார், யாராவது இந்த பூமியில் அடுத்த ஒரு அவதாரத்தில் நான் கலியுகத்தில் சீனிவாச பெருமாளாகவும் பத்மாவதி தாயாராகவும் இருக்கின்றேன். அப்போ என்னை தரிசிக்க வரக்கூடிய பக்த கோடிகள் 3 வீடுகளிலாவது ஜாதி மத பேதம் பார்க்காமல் பிச்சை எடுத்து 3 பேருக்காவது அன்னதானத்தை செய்துவிட்டு வந்தால் அவர்களுக்கு முழு பலனை தருவேன், இல்லைன்னா பாதியை தருவேண்டா அப்படின்னு கர்ணனுக்கு வரம் கொடுத்தார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியது எது? உண்டி கொடுத்தோர். உண்டினா நீங்கள் நினச்சிக்கூடாது, உண்டினா வயிறுன்னு அர்த்தம். உண்டினா என்ன அர்த்தம்? வயிறுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த உண்டி கொடுத்தோர், உணவு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர் என்பது பொருள். அப்போது நாமெல்லாம் என்ன செய்யணும்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அப்போ அந்த அன்னதானத்தை நாமும் செய்கிறோம். காரைக்கால் அம்மையாரும் எப்படிப்பட்ட அன்னதானத்தை செய்தார்கள் என்பதை நாளைய தினத்தில் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. ஆப் டு த பிரேக் போட்டிங்களேன்னு நினைக்காதீங்க, இது நாளை தொடரும் என்பதை தெரிவித்து கொண்டு இறைவனுடைய கருணையினால் மகா காளி, வண்டார் குழலி, காளி பீடம் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் திருத்தணிக்கும் திருவள்ளுவருக்கும் இடைப்பட்ட பகுதியாக முதல் தலமாக இருக்கக்கூடிய ரத்ன சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், அந்த தலத்தை நாளைய தினத்தில் இது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர், சிவாச்சாரியார், அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அதே போல என்னை உலகமெல்லாம் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம மகாலிங்கம் அவர்களுக்கும் அதே போல சீக்கிரமாக குணமடைந்து இந்த ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம நாகராஜன் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொண்டு அவருக்காக இறை பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த சிவநாம ஜபம் என்று சொல்லக்கூடியது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.